ரிசப்ஷன் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் பற்றி தான் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம 12th லெசன் நம்பர் 2 illustration 3 தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் சென்னை ஸ்போர்ட்ஸ் கிளப்போட ரிசப்ஷன் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே ஃபார்மேட் எழுதிடலாம். ரிசப்ஷன் பேமெண்ட் அக்கௌண்ட் இயர் 31st March 2018. ஸோ டெபிட் சைடு ரிசிப்ட்ஸ் பெறுதல்கள், கிரெடிட் சைடு பேமெண்ட்டு செலுத்தல்கள். ஸ்டார்டிங்கில் ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க, பேங்க் பேலன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே வந்து ரிசிப்ட்ஸில் தான் அதுவும். ஸோ பேலன்ஸ் பார்த்தோம், கேஷ் 10,000, பேங்க் வந்து 15,000, சேர்த்தா 25,000 வந்து நோட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் பெய்டு 5,000 கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்துட்டு நமக்கு ஒரு பேமெண்ட்டு. தமிழில் வந்து வட்டி செலுத்தியது 5,000 ரூபாய். அடுத்து வந்து தொலைபேசி கட்டணம், அதாவது டெலிஃபோன் எக்ஸ்பென்சஸ், அதை வந்து 7,000 கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பென்சஸ்னாலே அது ஒரு பேமெண்ட் தான். அடுத்து வந்து அப்கீப் ஆஃப் கிரவுண்ட் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா மைதானம் பராமரிக்கிறது. இந்த டோனி படத்தில் டோனி அவங்க அப்பா பார்த்துருக்கீங்களா, அதுதான் அந்த மாதிரி பண்ணுறது தான் மைதானம் பராமரிப்பு. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 22,500 ரூபாய் வந்து செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த செலவுகள் வந்து நம்ம பேமெண்ட் சைடில் அப்கீப் ஆஃப் கிரவுண்ட் 22,500. அடுத்து என்னன்னா ஆயுள் உறுப்பினர் கட்டணம் பெற்றது. இங்கிலீஷில் வந்துட்டு லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ் ரிசீவ்டு கொடுத்துருக்காங்க. ரிசீவ்டு அப்படின்னாலே அது ஒரு ரெசிப்ட். அந்த 5,500 ரூபாவை நோட் பண்ணிக்கிறோம். அடுத்தது மட்டைகள் மற்றும் பந்துகள் வாங்கிய, அதாவது பேட்ஸ் அண்ட் பால் பர்ச்சேஸ் பண்ணாலே அது நமக்கு ஒரு எக்ஸ்பென்ஸை நம்ம அப்படியே பேமெண்ட் சைடில் எழுத போகிறோம். 13,000 எழுதுறோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் ரிசிப்ட். போன சம்பளம் ஒரு இயருக்கு தான் கொடுத்தாங்க, பட் இங்கே 3 வருஷத்துக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட், அதனால வந்து நம்ம 3 இயருமே இங்கே கணக்கில் எடுக்கணும். ஏன்னா எல்லா கேபிட்டல் ஐட்டம், ரெவன்யூ ஐட்டம் எல்லாமே இங்கே வரதுனால ரிசிப்ட் சைடில் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் ரிசிப்டை எழுத போகிறோம். ஸோ டோட்டலாக சப்ஸ்கிரிப்ஷனோட வேல்யூ 74,500. அடுத்த 2 ஐட்டம் பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பென்சஸ் வந்து வழக்கம் போல் பேமெண்ட் சைடில் வந்துடும். அதே நெக்ஸ்ட் இருக்கிற டோர்னமெண்ட் ஃபண்ட் ரெசிப்ட் அவங்களே சொல்லிட்டாங்க ரெசிப்ட்னு, அதை வந்து நம்ம ரெசிப்ட் சைடில் நோட் பண்ண போகிறோம். ஃபைனலாக வந்து க்ளோசிங் கேஷ் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம பேமெண்ட் சைடில் நோட் பண்ணுவோம். முடியும் போது எவ்வளோ கேஷ் மிச்சம் இருக்குங்கிறத. ஸோ இப்போ கேஷ் பேலன்ஸ் கொடுத்துட்டாங்க, நம்ம வந்து பேங்க் பேலன்ஸை கண்டுபிடிக்கும். ரெசிப்ட் சைடு இதெல்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா டோட்டலாக நமக்கு 1,20,000 வருது. அப்படியே பேமெண்ட் சைடு இருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா டோட்டலாக 65,000. ஹையஸ்ட் டோட்டலில் 2 பக்கமும் எழுதுறோம். ஸோ டோட்டலாக நம்மக்கிட்ட 1,20,000 வந்திருக்கு. அதில் நம்ம 65,000 செலவு பண்ணது போக பேலன்ஸு 55,000 பேங்க்கில் இருக்குது. ஸோ இதோட illustration 3 முடியுது. எக்ஸசைஸ் சம்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள்.